அனைவருக்கும் வணக்கம். ஈகாமர்ஸோட இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனலோடைய சக்சஸ் ஸ்டோரியை பத்தி தான். சக்சஸ் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. ஆனா இப்போ ரீசெண்டா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாரும் என்ன என்கிட்ட ஃபர்ஸ்ட் விஷயம் கேட்கறாங்க அப்படின்னா, உங்க கோர்ஸை எடுத்து இதுக்கு முன்னாடி வந்து பிசினஸ் யாராவது பண்ணிருக்காங்களா, பண்ணி யாராவது சக்சஸ் பண்ணவங்க இருக்காங்களா, ஏதாவது சக்சஸ் ஸ்டோரி நீங்க பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா சக்சஸ் ஸ்டோரி பண்ற ஐடியா இல்ல. ஆனா இப்போ வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ்ல என்னதான் இருக்குது, இதோடைய சக்சஸ் என்ன அப்படிங்கறத நான் காட்டினாதான் இந்த கோர்ஸை வந்து எடுக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் திங்க் பண்றாங்க. கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி சக்சஸா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் சக்சஸ் ஸ்டோரி பண்ணா என்ன அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சில பேர் கேட்டிருந்தாங்க. அதனால ஒரு சக்சஸ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ஆனா சக்சஸ் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இகாமர்ஸ் பிசினஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பிராக்டிக்கலா நான் சொல்றேன், 1 year ஆகும். 6 monthல இருந்து 1 year ஆகும். நீங்க நம்மளுடைய கோர்ஸை எடுத்து உட்காந்து படிச்சு இகாமர்ஸை பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம நீங்க கோர்ஸை வந்து எடுப்பீங்க. எடுத்துட்டு உட்காந்து ஃபுல்லா உட்காந்து படிக்கிறீங்க. படிக்கிறதுக்கே உங்களுக்கு 1 மாசம் 1.5 மாசம் டைம் ஆகும். அதுக்கு மேல நீங்க ஜிஎஸ்டி ஓபன் பண்ணி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை லிஸ்டிங் பண்ணி ஒரு சேல்ஸை நீங்க தொடர்றதுக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாசம் டைம் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மாசம் ஒரு 20,000 இருந்து 50,000 வரைக்கும் நீங்க உங்களுடைய நெட் ப்ராஃபிட்டா நீங்க எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா 1 வருஷம் தேவைப்படும். ஸோ நான் ப்ராக்டிக்கலா தான் இதை நான் சொல்றேன். வந்து ஒரு நாள்லயே இவ்வளோ உங்களுக்கு ஆர்டர் வந்துடும், 2 நாள்லயே நீங்க பிசினஸ் பண்ணிடலாம், 1 மாசத்துக்குள்ள உங்களால பிசினஸ் முழுமையா கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா ப்ராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா அது சாத்தியமே கிடையாது. ஸோ நீங்க வந்து ஒரு முழுசா நீங்க சக்சஸ் எப்ப ஆவீங்க அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு தான் ஆவீங்க. அப்ப நான் சக்சஸ் ஸ்டோரி பண்ணணும் அப்படின்னா எப்ப நான் பண்ண முடியும் அப்படின்னா, என்னுடைய கோர்ஸை எடுத்த ஒருத்தர் 1 வருஷம் கழிச்சு மாசம் ஒரு 50,000 ரூபாய் வந்து நெட் ரெவன்யூவா எப்ப எடுக்கிறாரோ அப்பதான் என்னால சக்சஸ் ஸ்டோரி நான் பண்ண முடியும். அப்போ இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் பண்றதுக்கு பேரு சக்சஸ் ஸ்டோரி கிடையாது. இதுக்கு பேர் வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டோரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இகாமர்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது, ஒரு கோர்ஸ் எடுக்கிறாரு, படிக்கிறாரு, அதுக்கான டாக்குமெண்டேஷன்லாம் பண்றாரு, பண்ணிட்டு ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணி தன்னுடைய பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா சக்சஸ் கிடையாது. இது வந்து ஸ்டார்ட் அப். அவர் வந்து ஒரு பிசினஸை ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அதுல வந்து இன்னும் அவரு எந்த விதமான ப்ராஃபிட்டையும் எடுக்கல, எந்த விதமான நாலேஜும் அவருக்கு வந்து முழுசா இல்லை. அப்படிங்கும் போது அது எப்படி வந்து சக்சஸ் ஆகும்? ஸோ நீங்க ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 1 year தேவைப்படும். ஸோ நம்ம 1 year கழிச்சு, நம்மளுடைய கோர்ஸ் இப்பதான் லான்ச் ஆகி ஒரு 2-3 மாசம் ஆயிருக்கு. ஸோ 1 year கழிச்சு வந்து நல்லா பிசினஸ்ல வந்து சக்சஸ் ஆகி மாசம் வந்து 50,000 1 லட்ச ரூபா ரெவன்யூ எடுக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து நம்ம சக்சஸ் ஸ்டோரியா வந்து கன்வெர்ட் பண்ணலாம். இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் ஸ்டோரி அப்படின்னு தான் நம்ம போட போறோம். இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டோரியில என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்து இகாமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, புதுசா ஒரு பிகினரா வந்து ஒருத்தர் வரும்போது இந்த கோர்ஸ் வந்து எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, அவரு என்னென்ன வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாரு, அவருக்கு வந்து இந்த இகாமர்ஸ் பிசினஸ் சூட் ஆகுதா, பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி வந்து ஆர்கானிக்கா ஆர்டர் 1-2 வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிசினஸ் வந்து இனிஷியேட் பண்றதுக்கான எல்லா விஷயமும் இந்த கோர்ஸ்ல இருந்துச்சா, இந்த கோர்ஸ் மூலியமா உங்களால ஒரு பிசினஸ்க்குள்ள நுழைய முடிஞ்சுதா அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டோரியில ரெகுலரா பார்க்க போறோம். ஸோ இனிமே பாத்தீங்கன்னா வீக்லி ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டோரி நமக்கு வரும் நம்ம சேனல்ல. ஸோ அதை பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறமா கூட நீங்க கோர்ஸை எடுத்து உங்களுடைய பிசினஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.